கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா குல்லி முஸ்லிமின் சதகா, ஒவ்வொரு முஸ்லிமும் தர்மம் செய்தாக வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் தர்மம் செய்தே ஆக வேண்டும். அலா குல்லி முஸ்லிமின் சதகா. காலு ஃபஇல்லம் யஜித், பத ரசூலுல்லாஹ் எப்படி கேக்குறாங்க, ஃபஇல்லம் யஜித், அவருக்கு தர்மம் செய்வதற்கு எதுவும் இல்லை என்றால் என்ன செய்வது? தர்மம் செய்வதற்கு எதுவும் இல்லை என்றால் என்ன செய்வது? கால ஃபயஅமலு பியதைஹி ஃபயன்ஃபஉ நஃப்ஸஹு வ யதஸத்தக், அவர் உழைக்க வேண்டும். பியதை, தன் இரு கரங்களால் உழைத்து தனக்கும் பலன் பெற்றுக்கொண்டு மற்றவைகளை தர்மம் செய்ய வேண்டும் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஒவ்வொரு முஸ்லிமும் தர்மம் செய்யணும்னு சொன்னோன்னே அவருக்கு இல்லைன்னா என்ன செய்வதுன்னு சொன்னதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபயஅமலு பியதை ஃபயன்ஃபஉ நஃப்ஸஹு வ யதஸத்தக், தனக்கு உழைத்து தானும் பலன் பெற்று மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? அவர் கொடுக்க வேண்டும். அப்ப தர்மம் செய்யறதுக்கு வழி இல்லாதவர் தர்மத்துக்காக உழைக்கணும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தர்மத்துக்காக என்ன செய்யணும்? உழைக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது இரண்டாவது கட்டம். இரண்டாவது கட்டம், அதாவது தர்மம் செய்யறதுக்கு வழி இல்ல, அதனாலதான் நான் சும்மா இருக்கிறேன் என்று சொல்லாம தர்மத்துக்காக உழைக்க வழி இருக்கான்னு என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். அது நாங்க பல செய்தியில பார்க்கிறோம். ஒரு மனிதர் சொல்றாரு, அதாவது நான் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தேன் அல்லது பள்ளி வாயில இருந்து கொண்டிருந்தேன், ஒரு விஷயம் சொல்றாரு. மேலால ஒரு மலை மேகம் போகிறது, அதாவது மலை மேகம் போகுது, அதுல ஒரு சத்தம் கேட்குது, இஸ்கி ஹதீகத்த ஃபுலான், இந்த நபருடைய தோட்டத்துக்கு என்ன செய்யுங்க, அத தண்ணி, அத மழை பொழிய வைங்க அப்படி என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்கிறது. நான் அதை ஃபாலோ பண்ணி போனேன், பார்த்தா அது எங்க செஞ்சது, ஒருடைய விவசாய நிலத்துல அது மழை பொழிய வைக்குது. உடனே இவர் என்ன செய்யறாரு, அங்க போறாரு, போய் நடந்த சம்பவத்தை அவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, இது என்ன காரணமாக எனக்கு நடந்துன்னு தெரியாது, ஆனா நான் ஒரு வேலை செய்வேன், போய் உழைச்சேன்னு சொன்னா ஒரு பகுதி எனக்கு, ஒரு பகுதி தர்மம் செஞ்சிருவேன், ஒரு பகுதி அருந்துஃபிஹி, எங்க இது நான் விவசாயம் செய்யறோம்னா அதுக்கு திருப்பிடுவேன், ஏன்னா நான் உழைக்கணும் திருப்பி. இப்படி நான் மூணாக என்ன செய்வேன், நான் பிரிப்பேன், இது எனது வளமை அப்படின்னு என்ன செய்யறாங்க. இதன் காரணமாக அது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், இது மிக முக்கியமான செய்தி. யார் தர்மம் செய்யறாரோ அவருடைய பணத்திலிருந்து மக்களுக்கு போகுது. எனவே அல்லாஹ் தஆலா அவர்ல ஒரு தனி கவனம் என்ன செய்யறான், எடுக்கிறான். அவருடைய விஷயங்களை இறைவன் நிர்வகிக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது இறைவனுடைய பரக்கத்துல உள்ள ஒன்று. இறைவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய பரக்கத்துல உள்ள ஒரு விஷயம். இப்படி பல விஷயங்கள் இறைவன் மறைமுகமா என்ன செஞ்சுக்கிறான், அதை வைத்திருக்கிறார். தர்மத்தின் காரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பரக்கத்து. அதே மாதிரி அதற்காக உழைக்கணும் இந்த செய்தி என்ன செய்து, இவர் எப்படி உழைக்கிறாரோ அது மாதிரி உழைக்க வேண்டும் என்று அந்த செய்தி சொல்கிறது. காலு, நபித்தோழர்கள் மூன்றாம் கட்டம் கேட்கிறாங்க, ஃபஇல்லம் யஸ்ததி அவ் லம் யஃஅல், அவரால முடியவில்லை என்றால் அல்லது அவர் அப்படி செய்யவில்லை என்றால், அவரால முடியல அல்லது அவர் அப்படி செய்யல, மூன்றாவது கட்டம், அப்ப என்ன செய்வது? கால ஃபயுஈனு தல் ஹாஜத்தில் மல்ஹூஃப், கஷ்டப்பட்டு அநியாயம் இழைக்கப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, வலியோட வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே, தேவையோடு வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே, அவர்களுக்கு என்ன செய்யலாம், இவருக்கு உதவி செய்யலாம். கரங்களாலான உதவி, ஏதாவது கொண்டு வந்து கொடுக்கிறது, எது வந்து எடுத்து கொடுக்கிறது, இது போன்ற வேலைகள், அவருடைய தீர்வுக்கு ஏதாவது நம்ம உழைப்பது. மல்ஹூஃப் என்று சொல்றது தேவையுடையவன், அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு சொல்லுவாங்க. அநியாயம் இழைக்கப்பட்டு இந்த மாதிரி நபர்களுக்கு அவர் என்ன செய்யட்டும், உழைக்கட்டும், அவருக்கு உதவட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது படித்தரமா சொல்றாங்க. காலு ஃபஇல்லம் யஃஅல், நாலாவது கட்டம், அப்படியும் அவங்க செய்யல என்றால், அப்படி இல்லை என்றால் என்ன செய்வது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறாங்க. கால ஃபயஅமுரு பில் கைர், எதுவுமே அவருக்கு இல்லையா, நன்மையை அவர் மற்றவர்களுக்கு ஏவட்டும். அப்படின்னா என்ன, இப்படி ஒரு ஆள் இருக்கிறாரு, கஷ்டத்துல இருக்கிறாரு, நீங்க ஏதாவது செய்றீங்களா, அப்படி ஒரு, அதாவது நீங்கள் வந்து உணவு கொடுக்கவும் இல்லை, வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கின், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவும் இல்லை, ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டவும் இல்லை அல்லாஹ் தஆலா சொல்றானே. அப்ப அதாவது ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுதல் ஒரு மிகச்சிறந்த பண்பு, அதையும் அவர்கள் செய்யவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதையும் அவர்கள் செய்யவில்லை. அப்ப இதுல என்ன செய்ய சொல்றான், ஃபயுஈனுதல் ஹாஜத்தில் மல்ஹூஃப், முடியலையா ஃபயஅமுரு பில் கைர், அவர் வந்து என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், நல்ல வேலைகளுக்காக வேண்டி, நல்ல ஒரு விஷயத்துக்காக வேண்டி இடையில என்ன செய்யலாம், ஒருவராக அவர் மாறலாம். இதை சொன்னோடனே மக்கள் என்ன சொல்லுவாங்கடா, இது செஞ்சு நான் நல்லா அனுபவப்பட்டிருக்கிறேன், எனக்கு கெட்ட பேர்லாம் என்ன செஞ்சுக்குது, இதுல கிடைச்சிக்குது, அதனால நான் இதை விட்டுட்டேன்னு சொல்றாங்க. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னாங்க, ஒரு முஃமின் தனிச்சு வாழ்றான், அது எந்த காலத்துல சிறந்ததுன்னா ஃபித்னாவுடைய காலத்துல அது சிறந்தது. ஆனால் தனித்து வாழுகின்ற மனிதனை விட மக்களோடு வாழ்ந்து அவர்கள் தரக்கூடிய சோதனைகளில் பொறுத்து வாழ்கிறாரே,
அவர் சிறந்தவர் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? இதுல ஒரு விஷயம் இருக்கு. கலந்து வாழ்ந்தா கவலையும் சேர்ந்து தான் வரும். கலந்து வாழ்ந்தா கவலையும் சேர்ந்து வரும். ஒருத்தர் திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிறாரு. திருமணம் முடிக்கணும்னு நினைச்சா சந்தோஷம் மட்டும்தான் வரணும்னு நினைச்சாருன்னு வைங்களே, அவரால் வாழ முடியாது. அவர் ஒரு வேலை செய்யலாம், திருமணம் முடிக்காம இருக்கலாம். திருமணம் முடிக்காம என்ன செய்யலாம்? இருக்கலாம். முடித்தால் உனக்கு எப்படி சந்தோஷமும் மன நிம்மதியும் நல்ல வாழ்க்கையும் கிடைக்குதோ கவலையும் சேர்ந்து என்ன செய்யும்? அதுல கிடைக்கும். உலகத்தில் நீங்க எந்த நலனை அடைந்தாலும் அதுல என்ன செய்யும்? ஒரு துன்பம், ஒரு கஷ்டம், ஒரு சிரமம் அதுல இருக்கும். அல்லாஹு தஆலா எல்லா விஷயத்திலும் அப்படித்தான் வச்சுக்கிறான். பெரும் சிரமம் கொடுத்து பெரிய சந்தோஷத்தால என்ன செய்வான்? கொடுப்பான். ஆனா அதுக்கு தகுதியாடு பார்ப்பான். அதே மாதிரி மக்களோட பழகுற நேரத்தில், ஒரு பொது வேலையில இறங்குற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன சொன்னாங்க? இஅதில் முஹம்மதே, நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னக லம் தஅதில், நீங்க நேர்மையா பிரிக்கலன்றாங்க. யாருக்கு இது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. ஹுனைன் யுத்தத்தில் உள்ள கனிமத்துக்களை பிரிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பங்கிடுறாங்கன்னு விளங்குது. சேர்க்கல்லேன்னு விளங்குது. ரசூலுல்லாஹ் எடுக்க மாட்டாங்கன்னு விளங்குது. அப்படி இருந்தும் இன்றைக்கு நம்ம என்ன செய்வோம்? பொதுவான இயல்பு எங்கே பாத்தீங்கன்னு சொன்னால், சாதாரணமாக நமக்கு வேண்டாம் என்று போற மக்கள் ஒரு பகுதி இருக்கும், அட்டிச்சு சண்டை பிடிச்சு முந்தி போற ஒரு பகுதி மக்கள் இருக்கு. நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். அது எல்லா இடங்கள்ல நீங்க காணுவீங்க. என்ன இடமாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன இதுக்கு போய் சண்டை வரிசையில் நின்று இப்படி போய் அலட்டிக்கிறாங்களே நம்ம நினைப்போம். ஆனா அங்க பெரிய சண்டையே நடந்துட்டீங்க. ஒரு சாதாரண ஒரு சாப்பாடு பார்சலுக்காக, சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்காக பெரும் சண்டையே நடந்துட்டீங்க. நம்ம அதை என்னமோ நினைப்போம். இது உலகத்துல மாற்றவே முடியாத ஒரு விஷயம். இதெல்லாம் மாத்திரம் யாரா நினைச்சாங்க, அவர் இங்க விட்டு போக வேண்டியதான். இதெல்லாம் மாற்றணும். இது இயல்புல நடக்கக்கூடிய, இதை இயல்பாக எடுக்கணும். மக்கள் அவங்க எல்லாம் மோசமானவன்னு அர்த்தம் இல்ல, அந்த இடத்துல அவர்களுக்கு அந்த இயல்புகளை கட்டுப்படுத்திக்கல என்னது முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து கண்டிக்கிறாங்க. அட்டிச்சு அப்படி புடிச்சு போய் ரசூலுல்லாஹ்ல ஒரு வேலையில தள்ளி விட்டாங்க. ரசூலுல்லாஹ் போய் என்ன செஞ்சிட்டாங்க? அந்த ஓரமாக மாறிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சால்வை கழுத்துல போட்டு அது போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை தாங்கன்னு சொன்னாங்க. அதை தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இது எல்லாவற்றையும் உங்களுக்கு மத்தியில தான் பங்கிடுவேன். சும்மலா தஜிதுனனி பகீலா, பின்னரும் என்னை நீங்கள் கஞ்சனாக காண மாட்டீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பின்னரும் உலக கொடுத்து முடிச்சிட்டனே என்று தராமலாம் இருக்க மாட்டேனா, பின்னரும் உங்களுக்குள்ளதான் நான் என்ன செய்வேன்? தருவேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் மக்களை சரியா புரிஞ்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் நினைச்சாங்களா, என்னடா மக்கள் எப்படி இருக்கிறாங்க, இதுக்கு பின்னால் பகிரங்கமாக பங்கிடுவதை நான் தடை செய்து விட்டேன் அப்படியே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படித்தான் பங்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் பங்கிட்டார்கள். இது உலகத்தில் உள்ள ஒரு இயல்பு. மக்கள் அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னன் நாஸ கல் இப்லில் மிஆ, மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் 100 ஒட்டகங்களை போன்றவர்கள். லா தஜிது ஃபிஹும் ராஹிலா, பிரயாணத்துக்கு சூட்டபிளான ஒரு ஒட்டகத்தை நீங்க அதுல காண மாட்டீங்க. 100ல இருந்தா ஒன்று கூட தேராதுன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா மிக குவாலிட்டியான ஆட்கள் இந்த சமுதாயத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு அடுத்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதுக்கு அடுத்தது உஸ்மான், அதுக்கு அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு. இது கோடான கோடி மக்கள்ல செலக்ட் பண்ணப்பட்ட மிக, அதாவது உச்சகட்டமான மக்கள். இப்படித்தான் தேருமே தவிர, அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து வருமே தவிர எல்லாரையும் அபூபக்கர் மாதிரி என்ன செய்யற ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்துல பார்க்க முடியாது. இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்றாங்க. எனவே நன்மையான விஷயம் நம்ம சமுதாயத்தில் ஈடுபட போறோமா, ரெடி ஆகிக்கணும். விமர்சனம் வரும், விமர்சனம் என்ன செய்யும்? வரும். பிரச்சனைகள் வரும், நம்மளுக்கு சிக்கல்கள் வரும். எதை காது கொடுக்கணும் என்று வழங்கி வச்சுக்கணும். இதுக்கு காது கொடுக்கணும், அதுக்கு விளக்கம் சொல்லணும். இது சட்டையே செய்ய வேண்டிய விஷயம் இல்லை. இதை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம் என்று வைக்க வேண்டிய விஷயம். இப்படி பிரித்துக் கொள்ள வேண்டிய பல பகுதி இருக்கும். ஆனா எங்கள்ல என்ன பிரச்சனை? விமர்சிச்சா தாங்கல, விமர்சிச்சா என்ன செய்யலாது, தாங்க முடியாத ஒரு மனநிலைக்கு என்ன செய்கிறோம்? மாற்றப்படுகிறோம். அப்படி நம்ம ஒரு நாள் இருக்கக்கூடாது. சிலர் எதை டூலா பயன்படுத்துறாங்கன்னா, நம்ம பிரபல்யமாக ஒரே வழி ஆளுக்கு விமர்சிச்சுட்டா சரி. யாருக்கு? இவருக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டா சரி. சொல்லிட்டேன்னு வைங்களேன், அவர் மறுப்பு சொல்ல ஆரம்பிப்பார். இவருக்கு யார் பரத்துறது? இப்ப அவருடைய செய்தியா இவர் தான். இந்த மறுப்பு சொல்றாரு, அவர் தான் முழு உலகத்துக்கு இவர் கொண்டு போய் சேர்ப்பார். வெப்சைட்ல, வீடியோல, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல கொண்டு போய் சேர்ப்பாரு. அப்பதான் மக்களுக்கு தெரியும் அவர் அப்படி சொல்லிக்கிறாரு. யாரு? இந்த மாதிரி சொன்னவர், விமர்சித்தவர் அப்படி சொன்ன விஷயம் யார் மூலம் தெரியும்? இந்த மறுப்பு சொல்கின்றவர் மூலம் தெரியும். இது உலகத்துல எல்லாரும் மீடியால யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இந்த மாதிரி டெக்னிக்கலா என்ன செய்வாங்க, எப்படி யூஸ் பண்ணுவார்கள் நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இந்த டெக்னிக்கல் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. ஆனால் நம்ம இது எதை பிரிக்கணும் என்கின்ற ஒரு கவனம் என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹ் சில விஷயங்களை கேட்க விரும்பல, சில விஷயங்கள் அவரே அனுப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். எனவே சமுதாய விஷயங்களில் ஈடுபடுகிற நேரத்தில் விமர்சனம் வரும். விமர்சனங்களை வைத்து நம்ம ஒதுங்கிடக்கூடாது. சைத்தானுடைய ஒரு வழிவகை. இபாதத்து செஞ்சுட்டு இருக்கிறோம், சுன்னத்துக்கள் தொழுட்டிக்கிறோம், சைத்தான் வருவான். இப்ப நீ இப்படி தொழுறதால 4 பேர் பாக்குறாங்க, முகஸ்துதி, அதனால இபாதத்தை விட்டு
இபாதத்தை விட்டுருன்னு சொல்லி அதை உடத்தான் வைப்பானே ஒழிய அதுல எப்படியா போராட வைக்க மாட்டான். போராட்டம் இருக்க வேண்டும். எனவே அங்க என்ன சொல்றாங்க, ஃபயஅமுரு பில் கைர், நல்ல விஷயத்தை மற்றவருக்கு என்ன செய்யட்டும் அவர் ஏவட்டும்.